ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், ஹெல்த்தியான மிளகு சீரக பொடி. இந்த பொடியை நம்ம எல்லா பெப்பர் கறிக்கும் யூஸ் பண்ணலாம். சிக்கன் பெப்பர் கறி, மட்டன் பெப்பர் கறி, இறால் பெப்பர் கறி, இந்த மாதிரி எல்லா பெப்பர் கறிக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மிளகு சீரகத்தூள் ஆம்லேட்க்கு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரசத்துக்கு, ஈரல் ஃப்ரைக்கு, இப்படி எல்லாத்துக்குமே வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண இந்த மிளகு சீரகத்தூள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி மிளகு சீரகத்தூள் செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பச்சை வேர்க்கடலை எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வேர்க்கடலையில் ஃபஸ்ட்டு நிறைய மண் இருக்கும். இது ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதில் நிறைய தண்ணி ஊற்றி இது நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு மண்ணெல்லாம் எடுத்து 2-3 தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இப்படி க்ளீன் பண்ணும்போது தான் இதில் உள்ள மண்ணெல்லாம் கிளியர் ஆகும். ஸோ நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா கடலையை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டீம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு கடலையை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், வேர்க்கடலை ரொம்ப ஈஸியாக அவிச்சாச்சு. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே தவாவில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறைய செலவழியாது. ஸோ கம்மியான எண்ணெயிலேயே ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் மீன் ஃப்ரை பண்ணும்போது அது கூட இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இது மீன் வறுவலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே கருவேப்பிலை சேர்க்க மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ண அல்லது ஏதாவது ஃப்ரை பண்ண தவா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம சோப் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தவாவில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பேப்பர் வச்சு இதை அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸோ எண்ணெயெல்லாம் ரொம்ப ஈஸியாக அரிசி மாவு அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்கள் அழுத்தி கூட தேய்க்க வேண்டாம், லைட்டாக இந்த மாவு வச்சு அப்படியே தேய்ச்சிங்கனாலே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஸோ பாருங்கள், இதிலேயே 3/4 எண்ணெய் பசெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த மாவெல்லாம் கீழே கொட்டிட வேண்டியதுதான். நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற சோப் யூஸ் பண்ணி லைட்டாக தண்ணி வச்சு இதை நீங்கள் தேய்ச்சி கழுவிடலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் தண்ணி வச்சு கழுவிட்டா பேன் நல்லா க்ளீன் ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே இல்லாமல் பேன் நல்லா சுத்தமாயிருச்சு. அடுத்ததாக சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ மீதம் ஆயிடுச்சுன்னா மறுநாள் அதை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி அப்படியே யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சம் சேமியா எடுத்துக்கோங்க. ஸோ 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு இருக்குது. நான் 180 கிராம் பாக்கெட் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதோட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இது நல்லா வறுக்கணும். சேமியாவோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க.
சேமியா நல்லா வறுத்து யூஸ் பண்ணும்போது தான் குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. இப்போ குழம்போட சேமியாவுக்கு வேண்டிய அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். எக்ஸ்ட்ராவாக உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு 1/4 வாசி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது வறுத்து வச்ச சேமியாவை இதோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மூடி வச்சு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஸோ சேமியா ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக சேமியா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூடாக பரிமாறுங்க சுவையான சிக்கன் சேமியா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக பப்பாளி பழம் வாங்கும்போது தோல் தனியாக பழம் தனியாக கட் பண்ணுவோம். ஸோ இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுங்கள். தோலை அப்படியே கீழே போட்டுறாதீங்க. ஸோ இந்த தோலை யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு நல்லா ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ உங்கள் ஃபேஸில் கண்ணுக்கு அடியில் கருவளையம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் இந்த பப்பாளி தோலை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இது ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கி ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இனிமேல் பப்பாளி தோலை அப்படியே கீழே போடாதீங்க. நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே போடுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கருவேப்பிலை ட்ரிங்கை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. இது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அண்ட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். மார்னிங் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அண்ட் ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாக உங்களுடைய தலைமுடி நரைக்கிறதையும் இது தடுக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை டீயை நீங்கள் அப்படியேவோ அல்லது தேன் கலந்தோ டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.